ஒரு காலத்தில் மலைகளின் ராஜா ஹிமவான் மற்றும் அவரது மனைவி மேனை மகளாக வந்தார் மகாலட்சுமியின் அவதாரமான பத்மாவதி. அவரது அழகு, பணிவு மற்றும் தெய்வீக குணங்கள் அனைவரையும் கவர்ந்தன. பத்மாவதி தேவியின் சிறு வயதிலேயே அவர் தன் வாழ்க்கை தர்மத்தின் வழியில் செலுத்த முடிவு செய்தார். அதே வேளையில் பரம்பொருளான விஷ்ணுதேவன் பத்மநாபராக தனது தெய்வீக லீலைகளை நிகழ்த்தி வந்தார். உலகத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்த அவர் உலகின் தர்ம நிலையை புதுப்பிக்க ஒரு துணை தேவைப்பட்டார். இதனால் தனது சக்தியான லட்சுமியை பத்மாவதியாக அவதரிக்கச் செய்தார். ஒரு நாள் பத்மாவதி மாலையில் மலர்களை திரட்டி பூஜைக்கு தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது வானத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒளி விரவியது. அந்த ஒளி பத்மநாபரின் திருவுடல். அவன் 4 கரங்களுடன் சக்கரம், சங்கம், கதிரியம் மற்றும் தாமரை பூவை ஏந்தியவாறு தேவி பத்மாவதிக்கு காட்சியளித்தார். பத்மாவதியின் இதயம் மகிழ்ச்சியில் திளைத்தது. அப்போது பத்மநாபர் மெல்லச் சொன்னார், தேவி, நீயே என் சக்தி, உலகத்தின் கருணையின் வடிவம். இப்போதே என் துணைவியாக நீயும் உலக தர்மத்தை நிலைநாட்ட நான் உனது துணைவனாக இருக்க விரும்புகிறேன். பத்மாவதி முதலில் தன் தகப்பனிடம் சென்றார். அவரது ஆசீர்வாதத்துடன் பத்மநாபரின் காதல் திருமணத்தில் முடிந்தது. திருமணத்துக்கு பிறகு அவர்கள் இருவரும் மக்களிடையே தர்மத்தின் மகத்துவத்தை பிரபலப்படுத்தினர். இந்த திருமணம் தர்மம், பக்தி மற்றும் தெய்வீக சக்திகளின் ஒன்றுகூடலாக மாறியது. அதன்பின் பத்மநாபரின் பெயர் பக்தர்களால் ஏழுமலையான் என்று புகழப்பட்டது. மேலும் தேவி பத்மாவதியின் கருணையால் உலகம் சந்தோஷமாக